எல்லா விஷயத்திலும் தன் ஆளுமை தன்மை பிரதிபலிக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி நற்பலன் இருக்கு, எந்த விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும்ன்ற கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகளால நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் என்பது இருக்கு. ஸோ அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுடைய ஆன்மீகத்தை கொண்டுதான் நீங்க அழுத்தத்தை அதிர்ஷ்டமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதனால என்னன்னாக்க இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை ரொம்ப சிறப்பாக வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த காலத்தில் நிறைய பேர் என்னன்னாக்கா சிவாலயங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் என்னக்கா முருகன் கோயில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த முருகனையும் நீங்க சிவனையும் நல்லபடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய அழுத்தமான வாய்ப்புகள் எல்லாமே அதிர்ஷ்டமான வாய்ப்புகளாக மாறும். அதே போல எனக்கு நிலம் சார்ந்த விஷயத்தின் வகையாக இந்த காலகட்டத்தில் ஒரு தன ஆதாயம் கிடைக்கும். நிறைய பேர் ரியல் எஸ்டேட்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா ஒரு இடத்த வித்துறதாலும் இடத்த வித்து கைமாத்துறதாலும் பொருளாதார ஆதாயம் என்பது இருக்கு. எவ்வளவுதான் இந்த காலகட்டத்தில் லாபம் மன மகிழ்ச்சிக்கான வாய்ப்புகள் எவ்வளோ பெருகினாலும் அந்த லாபத்தை கையில பிடிச்சு வச்சுக்க முடியாது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய லாபத்துல நிறைய சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்ய பழகிக்கணும். ஸோ அதை இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது அந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் பிரயோஜனமா இருக்கும், தண்ட செலவுகளும் நிறைய வரும். எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கும் சொல்லலாம். மேலும் ஏதாவது ஒரு பழைய விஷயங்கள் மனசுல போட்டுட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும், இல்லை பழைய வியாதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் உடல் கிட்டத்தட்ட வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய வியாதிகளோட தன்மைகளோட தாக்கம் என்பது இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இந்த வாதம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அந்த வாதம் சார்ந்த விஷயத்துல இருந்தீங்கன்னா அதுக்கு சரியான மருத்துவத்தின் உணவு பழக்கத்தையும் முறையாக வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேருந்து முழுமையாக குணமாக முடியும். இந்த சிம்மராசி பற்றின டீட்டெயில் வீடியோவோ கீழே இருக்க லிங்க்ல கொடுத்துருக்கோம். அதை போய் பார்த்து முழு பலனை அடைங்க. நன்றி, வணக்கம்.